தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, 16ஆம் நூற்றாண்டில் இயேசுவின் சாட்சியாய் வாழ்ந்து மரித்த சேசு சபை துறவிகளான புனிதம் பால்மிக்கி மற்றும் 25 தோழர்களினுடைய மறைசாட்சியத்தை நினைவு கூற இன்றைக்கு தாயாம் திறவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கிறிஸ்தவர்களை ஒடுக்கிய காலகட்டத்தில் கிறிஸ்துவை போதித்ததின் பேரினால் இயேசுவை போலவே சிலுவையில் அறையப்பட்டு ஈட்டியால் துளைக்கப்பட்டு கொல்லப்பட்டவர்கள்தான் இந்த மறைசாட்சியர்கள். இவர்கள் தங்களுடைய வாழ்விலே ஒரு பெரிய கேள்வியை எதிர்கொள்ளுகிறார்கள். தங்களின் நலமா அல்லது தங்களின் நம்பிக்கையா என்கிற கேள்வியின் பொழுது தங்களின் நம்பிக்கையே என்று அவர்கள் சான்று பகர்கிறார்கள், உயிரை இழக்கிறார்கள். இந்த புனிதர்களுடைய வாழ்வு நமக்கு கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி, இன்றைக்கு நம்முடைய நலத்தை பார்க்கிறோமா அல்லது நம்முடைய நம்பிக்கையை பார்க்கிறோமா? பல நேரங்களில் நம்முடைய நலத்தின் பெயரினால் நம்பிக்கையை புறக்கணித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தருணங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதர் அனைவரின் மன உறுதியானவரே, மறைசாட்சியரான பால்மிக்கியையும் அவருடைய தோழர்களையும் சிலுவை வழியாக நிலை வாழ்விற்கு அழைத்து கொள்ள திருவுளமானீரே. இவ்வாறு அவர்களின் பரிந்துரையால் நாங்கள் அறிக்கையிடும் நம்பிக்கையை இறுதி மூச்சு வரை உறுதியாக பற்றி கொள்ள அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 22 முதல் 23, 27 முதல் 30 முடிய. அந்நாள்களில் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரேல் சபையார் அனைவரும் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி மன்றாடியது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியாருக்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகின்றீர். கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கி இருப்பாரா? வானமும் வான் மண்டலங்களும் உம்மை கொல்ல இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவிலில் எப்படி உம்மை கொல்லும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கின்ற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கு செய்யும் வேண்டுதல்களுக்கும் செவி சாய்த்தருளும். என் பெயர்
இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லி இருக்கின்றீர். இவ்விடத்தில் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதாக. இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பவனவாக. அடியானின் விண்ணப்பத்திற்கு இவ்விடத்தை நோக்கி செய்கின்ற மக்கள் இஸ்ரேல் வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பீராக. உமது உறவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக. கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவிலில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, என் அரசே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலன் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. உமது இல்லத்தில் தங்கி இருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். எங்கள் கேடயமாகிய கடவுளே, கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் உம் நியமங்களை தந்தீர். உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டங்கொள்ள செய்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1-13 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும், ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையில் இருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கோர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன் பின் அவர் தம் தாய் தந்தைக்கு எந்த உதவியும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று
அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். பக்தன் ஒருவன் ஆலயத்தில் வேண்டிக் கொண்டிருந்தான். பல மணி நேரம் அமைதியில் இறைவனை தரிசித்த அவன் சற்று உடல் அசதியின் பேரிலே தன்னுடைய கால்களை அந்த ஆலயத்தில் இருந்த கருவூலத்திற்கு முன்பாக நீட்டியவாறு ஜெபித்து கொண்டிருந்தான். இதை பார்த்த முனிவர் ஒருவர், அடே முட்டாளே, கடவுளினுடைய பிரசனத்திற்கு முன்பாக கால்களை நீட்டிக் கொண்டிருக்கிறாயே, கடவுளை இப்படி அவமரியாதை செய்யலாமா என்று கேட்டார். அதற்கு அந்த பக்தன் சற்று சிரித்து கொண்டே பொறுமையாக, ஐயா, கடவுளின் பிரசன்னம் எங்கே இல்லை என்று எனக்கு சொல்லுங்கள், அங்கே என் கால்களை நீட்டிக்கொள்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த முனிவர் பதில் சொல்ல தெரியாமல் அமைதியாக சென்று விடுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே சாலமோன் கடவுளை தான் கட்டிய ஒரு கட்டடத்திலே கடவுளை எப்படி அடக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டவராய், வானங்களும் வான் மண்டலங்களும் உம்மை அடக்க முடியாதிருக்க நான் கட்டிய இந்த ஆலயத்தில் எப்படி உம்மை அடக்க முடியும் என்பதை ஏற்றுக்கொண்டவராய் அதை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். கடவுள் என்பவர் கடந்து உள்ளிருப்பவராக இருக்கிறார். எப்படி அப்படிப்பட்ட ஒரு கடவுளை ஒரு கட்டத்திற்குள் அல்லது ஒரு கட்டிடத்திற்குள் அடக்க முடியும் என்பது நமக்கு வெள்ளிடை மலையாக தெரிய வருகிறது இந்த வார்த்தைகளில். ஆனால் சற்று மாறாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பரிசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும் கடவுளை சட்ட திட்டங்கள் அல்லது மனித மரபுகள் என்கிற ஒரு கட்டத்திற்குள் அடக்க முயற்சி செய்கிறார்கள். அல்லது இந்த பரிசேயர்கள் இந்த மரபுகள் தான் கடவுள் அல்லது இந்த மரபுகளை பின்பற்றுபவர்கள் தான் கடவுளின் மக்கள் என்கிற ஒரு தவறுதலான புரிதலை தாங்களும் புரிந்து கொண்டு அதுவே உண்மையாக அடுத்தவர்களுக்கு புகுத்தி கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு தவறான புரிதலை அடுத்தவர்கள் மீது திணித்து கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு பரிசேயர்களையும் இந்த மறைநூல் வல்லுநர்களையும் சாடுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே இருந்த பிரச்சனை என்னவென்று பார்த்தால், இந்த சட்டங்கள் அல்லது சட்ட திட்டங்கள் பிரச்சனைகளாக இல்லை, ஆனால் இந்த சட்ட திட்டங்கள் எங்கிருந்து வந்தன என்பதில் தான் பிரச்சனை அடங்கி இருந்தது. யாவே கடவுள் தான் தேர்ந்து கொண்ட இஸ்ராயேல் மக்கள் தன் மக்களாக இருப்பதற்காக மோசேயின் வழியாக 10 கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த 10 கட்டளைகளை பின்பற்றுபவர்கள் தன் மக்களாய் இருப்பார்கள். இந்த கட்டளைகளை பின்பற்றுபவர்களுக்கு நான் கடவுளாய் இருப்பேன் என்று யாவே கடவுள் மோசேயிடம் சொல்லி அந்த 10 கட்டளைகளை கொடுக்கிறார். ஆனால் நாட்கள் போக போக இந்த பரிசேயர்களும் இந்த மறைநூல் வல்லுநர்களும் இந்த கடவுளின் கட்டளையை புறக்கணித்துவிட்டு தங்களின் லாப நோக்கங்களுக்காக மனித மரபுகளை முன்னிறுத்துகின்ற ஒரு நிகழ்வினைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக இந்த திருவிவிலியத்தினுடைய பழைய ஏற்பாட்டின் முதல் 5 புத்தகங்கள் தோரா என்று அழைக்கப்படுகின்றன. யூதர்கள் இந்த தோரா என்கிற புத்தகத்திலிருந்து தங்களுக்காக தங்களின் லாப நோக்கங்களுக்காக சட்டங்களை வரையறை செய்கிறார்கள். மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகளை தாண்டி இவர்கள் இன்னும் அதிகமான சட்ட திட்டங்களை கொண்டு வந்து மக்களின் மீது திணிப்பவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இவர்கள் கொண்டு வந்த கட்டளைகள் 1, 2, 3 அல்ல, ஏறக்குறைய 613 சட்ட திட்டங்களாக இந்த 10 கட்டளைகளை உடைக்கிறார்கள். எப்படி என்று பார்த்தால், எதை செய்ய வேண்டும் என்பதற்கு ஏறக்குறைய 248 கட்டளைகளை வரையறை செய்கிறார்கள். எதை செய்யக்கூடாது என்பதற்கு ஏறக்குறைய 365 கட்டளைகளை வரையறை செய்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் வருடத்தில் 365 நாட்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளிலும் ஏதோ ஒன்று செய்யக்கூடாது என்று ஒரு கட்டளையை
இந்த பரிசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும் சட்டதிட்டங்களாக இந்த சாதாரண சாமானிய மக்களின் மீது திணித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவர் இயேசு சுமை சுமந்திருப்பவர்களோ எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்பது சொன்னதும் இப்படித்தான். இவர்கள் கொண்டு வந்த அனைத்து சட்டதிட்டங்களையும் சாதாரண சாமானிய மக்களின் மீது திணித்து கொண்டிருந்த ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையில்தான் ஆண்டவர் இயேசு இந்த பரிசேயர்களையும் இந்த மறைநூல் வல்லுநர்களையும் சாடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள இறைவார்த்தை நமக்கு சற்று விளக்கமாக எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 24, 25, 26 நாம் வாசிக்கிறோம். நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவதற்காக நம்மை கிறிஸ்துவிடம் கூட்டிச் செல்லும் வழித்துணையாக இருப்பதுதான் திருச்சட்டம். திருச்சட்டம் அல்லது சட்டம் என்று ஒன்று சொன்னால் அதை இயேசுவிடம் நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சட்டத்திட்டம் நம்மை இயேசுவிடம் அழைத்து செல்லவில்லையோ அது கடவுளிடம் வந்த சட்டமாக இருக்க முடியாது. ஆக இதைத்தான் மிகவும் தெள்ள தெளிவாக எடுத்து எம்புவதை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் பேரில் நாம் அனைவரும் இயேசுவிடம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக அதை தொடர்ந்து வருகின்ற இறை வார்த்தை, இப்பொழுது நாம் நம்பிக்கை கொண்டிருப்பதால் இனி நாம் வழித்துணைவரின் பொறுப்பில் இல்லை. திருச்சட்டம் என்பது நம்மை வழிகாட்டும் ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். ஆனால் இந்த பரிசேயர்களும் மறைநூல் வல்லுநர்களும் அந்த சட்டதிட்டங்களை கடவுள் இருந்த இடத்திற்கு மாற்றிவிட்டார்கள். கடவுளிடம் செல்லுவதற்கு உதவியாக இருந்த சட்டதிட்டங்களை கடவுளாகவே மாற்றிவிட்ட ஒரு சூழ்நிலையைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆக இந்த இறை வார்த்தை நமக்கு இறுதியாக சொல்லுகின்ற வார்த்தை, ஏனெனில் கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறீர்கள். இந்த யூதர்கள், இந்த பரிசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள் அவர்கள் கொண்டு வந்திருந்த சட்டதிட்டங்களை பின்பற்றினால் நீங்கள் கடவுளின் மக்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நமக்கு புனித பவுலினுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறீர்கள். எப்பொழுது என்று சொன்னால் நீங்கள் இயேசுவின் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையின் பேரினால். ஆக நீங்களும் நானும் எப்பொழுது இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு நாம் வாழுகிறோமோ நீங்களும் நானும் கடவுளின் மக்களாய் இருக்கிறோம். ஆக இன்றைக்கு இறைவன், குறிப்பாக ஆண்டவர் நம்மிடம் சொல்லுவது இந்த உண்மைதான். நாம் சட்டதிட்டங்களை கண்மூடித்தனமாக பின்பற்றாமல் அந்த சட்டதிட்டங்களினுடைய நோக்கங்களை புரிந்து கொண்டு கடவுளை தேடி வருகின்ற மக்களாக இருக்கும் பொழுது இறைவனுடைய மக்களாய், கடவுளினுடைய மக்களாய் நாம் வாழ நமக்கு இந்த கட்டளைகள், சட்டதிட்டங்கள் நமக்கு உதவி செய்யும். ஆக இறைவன் கொடுத்திருக்கிற இந்த கட்டளைகளை நாம் முதன்மை வழிகாட்டியாக வைத்துக்கொண்டு மனித மரபுகளை தூரமாக வைத்துவிட்டு கடவுளின் கட்டளைகளை முதன்மையாக வைத்து கடவுளின் மக்களாய் வாழ வேண்டிய வரங்களை இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். இருபதில் தருவதே இன்பம் என்பதால் என்னையே உமக்காய் தருகின்றே. ஏற்றிடுவாய் தயவாக, மாற்றிடுவாய் உம்பலியாக. பெறுவதில் தருவதே இன்பம் என்பதால் என்னையே உமக்காய் தருகின்றேன். குறைவான இதயத்தை தருகின்றேன், நிறைவாக அதை நீ மாற்றிடுவாய். பொன்னும் இல்லை பொன்றும் இல்லை என்னிடத்தில் ஏதும் இல்லை, என்னையே உமக்காய் தர வந்தேன். பொன்னும் இல்லை பொருளும் இல்லை என்னிடத்தில் ஏதும் இல்லை, என்னையே உமக்காய் தர வந்தேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித மறைசாட்சியரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். உமது பெயரை அறிவிப்பதில் அடியார்களாகிய நாங்கள் நிலைத்து நிற்பவர்களாய் விளங்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித பால்மீகி மற்றும் அவருடைய தோழர்கள் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார்கள். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகின்ற மறைசாட்சியர்களான புனித பால்மிகு மற்றும் தோழர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து நம்முடைய கரங்களை விரித்து விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகிறவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் துரத்தனமை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது புனித மறைசாட்சியரின் வாழ்வில் சிலுவையின் மறைபொருளை வியத்தகு வகையில் ஒளிர செய்தீரே. அதனால் இத்திருப்பலியின் வழியாக நாங்கள் வலுப்பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாகவே இணைந்திருக்கவும் திரு அவையின் அனைவரின் மீட்புக்காக உழைக்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பு செய்து கடவுளின் மக்களாய் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.